ஓம் நமச்சிவாயா. ஓம் ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆமென். பொறுமையா இருந்தா அடிக்க கூடாதுன்னு பார்த்தா அப்பா ஏங்க அடிக்கிறத அடிக்கிறீங்க, அந்த கையில அடிக்கல ஏண்டா? இல்ல அந்த கையில அடிச்சாக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லெப்ட்ல கொடுக்கறான்டா. அப்பா ஏய் ஆமென். என்னடா ஆமென் ஆமென். கால் காலா குடுறா. சிசையா சிசுவாயா ஆராய்ச்சி சிவாயா. சாமி இல்ல ஆத்தா கிட்ட நான் முன்னே வேண்டிக்கிட்டேன், ஏற்கனவே வேண்டிக்கிட்டு தான் உள்ளாரியே வந்திருக்கிறேன். இவன் எப்ப வேஷம் கட்டுறானோ ஆத்தா ஏற்கனவே இவன் அடிச்சதுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். சரி இப்ப ஷாட்டை எடுக்கும் போது அந்த கைக்கும் தண்டனை கொடுத்துருவோம் ஆத்தா. ஏண்டா இப்படி சாபம் கொடுத்தே என்ன சொல்ற? அப்ப ஏன்டா அடிக்கிறீங்க? நீ எக்கச்சக்கம் ஏறுக்குமாறு பேசுவதற்கு தான் நீ வாங்குகிறாய். அப்படியா சாமி? நீங்கள் உங்களை பார்த்தா ஒரு மாபெரும் சாமியார் தெரிகிறது. அப்படி இருக்க ஏண்டாலாம் வடுக்க வச்சிருக்கிற? ஐயா அதெல்லாம் வேண்டுதல்ங்க. என்ன வேண்டுதல்? ஆத்தாவுக்கு வந்து வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன எப்படின்னு கேக்குறீங்களா? போன வருஷம் இதே மாதிரி கூத்து விட்டாங்க. சரி கூத்து விடும் போது மக்கள் எல்லாரும் வந்து கூட்டமா உக்காந்துகிட்டு கூத்து பார்க்கும் போது ஆத்தா அடுத்த வருஷம் இதே மாதிரி கூத்து விடுறோம். கூத்து விடும் போது கூத்தாடிங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய சாக்கு பைய போட்டுக்கிட்டு கூத்தாடிங்களுக்கு நாங்க சூத்த காட்டிக்கிட்டு தூங்குறோம் அப்படின்னு அவங்க வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. உட்காந்து பாக்குறவங்க அவங்கள இந்த வருஷம் வேண்டுதல் வச்சுட்டு போயிருவாங்க. அடுத்த வருஷம் அவங்களும் அப்படியே தூங்குவாங்க. இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க தூங்குனா என்ன, உக்காந்து பார்த்தா என்ன? பாரு மந்தையில பிறந்த மகமாயி உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க. சரி அதுக்கு அவளுக்கு மட்டும் ஆடிட்டு அவ மட்டும் விடிய விடிய பாத்துட்டு இருந்தா போதும். இவங்க தான் மீறி தண்ணி ஊத்தி எழுப்புனீங்கன்னா ஏஞ்சி வீட்டுல போய் படுத்துக்குவாங்க. ஆனா அந்த ஆத்தா அங்கேயே தான் உட்கார்ந்து இருப்பான். குஸ்தி வெள்ளாட்டம். சபைக்கு படிவார்ந்த வணக்கம். மாற்றுமை தாங்கிய பெரியோர்களும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது தாய்மார்களும் நாடக கலா ரசிகர் மக்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவற்றார் தெய்வீக சபையிலே கடல் அலைவோல் காட்சியளிக்கிறார். ஏன் என்ன காரணம்? ஐயா எல்லாம் ஒரு காரியமா தாங்க. யாசினிக்காக அதாவது வேண்டுதல் கூத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பிள்ளை பெற வேண்டும். ஆமாங்க. தான தர்மங்கள் எல்லாம் வாரி வழங்கினாலும் ஆமாங்க ஒரு ஆடவரை திருமணம் செய்தா குழந்தை எத்தனை சொத்து சுகம்லாம் அப்புறம். ஆமாங்க ஒரு குழந்தை வேண்டும். அந்த குழந்தை வரத்துக்காக வேண்டி குழந்தையும் பிறந்தது அந்த ஆண்டுடைய அருளால பட்டத்தரசி அம்மனுடைய அருளாலும் மகமாரி அம்மனுடைய அருளாலும். என்ன பேரு? யாசினிகா. யாஸ்மிகா. ஆமாங்க.
அவர்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்ற செய்த நவதனமே தாய்மார் தந்தைமார்கள் எவற்றார்களும் உறுதுணையாக நின்றவர்களும் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு இந்த வேடம் தெரித்து வெளியே வந்தவுடனே மக்காக அன்பளிப்பு செய்தாரே பேருங்க பழனிசாமி அண்ணார் அவருடைய சுத்திரம் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவருடைய குடும்பம் இன்புற்று அமர்ந்து கூத்து பார்க்கக்கூடிய படி என்று பாராமலும் மலை என்று பாராமலும் அமர்ந்து கூத்து பார்க்கறாங்க பத்தியா. அனைவற்றாருடைய குடும்பம் சீரம் சிறப்போடு வாழ எல்லாம் அல்ல மந்தையில் பிறந்த மகமாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். குருவே உங்க கைவசம் ஒரு 2 ரூபா காசு இல்லீங்களா? ஏண்டா ஒரு பிளேடு வாங்கி இத சுத்தம் பண்றதுக்கு. இங்கேயே உங்களுக்கு இவ்வளவு மசுல இருந்தா யாங்க உங்களுக்கு இங்கேயே இவ்வளவு இருந்தா அங்க எவ்வளவு இருக்கும்? அடி வாங்கி குரல் மட்டும்தான் வருது. யாரு பேசுறாங்கன்னு தெரியல. நான் முன்னாடி பாரு செல்ல நோண்டிட்டு பேசுறேன். கண்ணு கண்ணு பேசிக்கலாம் ஐயா. இப்பேற்பட்ட ராஜசபையிலே இன்று வைத்துள்ள நாடகம் ஐயா இன்னைக்கு ஃபர்ஸ்டான நாடகம். என்னடா நாடகம் ஐயா? ஸ்ரீ மகாபாரதம் கிடையாது, ராமாயணமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வேண்டுதல் கூத்தாக பிள்ளை இல்லாமல் பிள்ளை பிறந்ததற்காக பக்த மார்கண்டன் என்னும் 16 ஆயுள் கொண்ட பக்த மார்கண்டன் சிவன் பூஜை. இந்த பக்த மார்கண்டனுக்கு என்னும் 16 ஆயுள் எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? என்ன காரணம்? இந்த நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன்? என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? ஐயா உங்களை பார்த்தால் தாடி தப்பட்டையோட ஒரு சாமியார் போலதான் தெரியும். ஒரு சாமியார் போலதாங்க தெரியுது. நான் ஐயரடா. ஐயர்வாளா? ஏங்க இந்த கோயிலா போய் ஓயா புண்ட ஓமா புண்ட பங்கால ஓடிங்கள உங்களை மாதிரி ஐயருங்க பண்ற வேலை கொஞ்சம் நெஞ்ச மாட்டான். ஏண்டா எங்க அப்பனுக்கு தேவசம்னு சொன்னேன். ஒரு ஐயரை போய் கூப்பிட்டேன். அந்த ஐயர் வக்கால ஒலி பூஜை சாமானத்துக்கு ஒரு லிஸ்ட் போட்டான். வாழப்பாடியில் இருக்கிற குண்டுமணி ஒரு லிஸ்ட் போட்டான். ஆனா ஒரு 3.5 பக்கம் தேங்காய், ஒரு 15 தேங்காய். அது மட்டுமா வாழைப்பழம் ஒரு 15 சீப்பு. அதான் ஒரு தாரே வந்துருது. ஒரு 1.5 தாருக்கு மேல வரும். அது மட்டுமா நல்ல புழுங்கல் அரிசியா வேணுமா? ஆனா புழுங்கல் அரிசி மட்டும் ஒரு 1.5 சிப்பம் கேக்குறான். பொன்னி இல்லடா புழுங்கல் அரிசி இது தனி. அது மட்டும் இல்லாம 110 ரூபா 120 ரூபா அரிசி எல்லாம் வாங்க கூடாதான். வேவிச்ச அரிசி நல்ல பொன்னி அரிசியா பார்த்து அதுல ஒரு 2 சிப்பம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு பக்கத்துல போய் நல்லா பாசி பருப்பு 1 கிலோ. அது மட்டுமா நல்லா ஒரிஜினல் அக்மார்க் நெய் அதுல வந்து ஒரு டின்னே கேக்குறான். இது பூராமே பூஜை செய்வதற்கு. அது மட்டுமா கேட்ட? ஆப்பிள் பழம் 1 கிலோ, ஆரஞ்சு பழம் 1 கிலோ, திராட்சை பழம் 1 கிலோ. ஏங்க என் வீட்டுல என் குழந்தைங்களுக்கு கூட நான் வாங்கி கொடுத்ததே இல்ல. ஆனா கண்டாளுடைய பசங்க நீங்க வந்து இந்த அந்த ஓம இதெல்லாம் எதுக்குடான்னு கேட்டா ஓமகுண்டத்துல அப்பதான் போட்டாதான் அப்ப சாந்தி ஆகும் அப்படிங்கிறானுவ. அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்படியே ஆரஞ்சு பழத்தை ஒரே ஒரு சொலை அந்த ஓமகுண்டத்துல போட்டோம். அப்படியே எடுத்து சோழனா பைக்குள்ளார போட்டுக்கலாம். அது மட்டுமா ஒரிஜினல் நெய் ஒரு டின்னு எடுத்துட்டு வந்தேன். ஒரே ஒரு ஸ்பூனை எடுத்து அந்த ஓமகுண்டத்துல விட்டான். அதையும் எடுத்து அந்த ஒரு பொட்டிக்குள்ளார வச்சுக்கிட்டோம். நான் எங்க பாருங்க நீங்க வெளியே போய் அந்த தண்ணியில போய் கச்சின விட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஆத்துல போய் விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறதுக்குள்ளார இந்த இடமே சுத்தமா இருக்குது. எல்லாமே எடுத்து மூட்டை கட்டி தலைய போய் வண்டியில ஏத்திக்கிட்டோம். ஏங்க என்னுடைய சம்பளத்துல கொடுங்க. சரி சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா 15,001 ரூபா. 15,000 விட்டுடா. சிசியா அப்படி அல்ல. ஒரு அந்தனர் வராருன்னா ஐயர் வந்து ஒரு வீட்டுல பூஜை செய்யறாங்கன்னா வருடத்துக்கு ஒரு தடவை வீட்டுல வந்து கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. கணபதி ஹோமம். சரிங்க கணபதி ஹோமம் தெளிவா சொல்றா. கணபதி ஹோமம். ஆமா ஒருக்கி தந்த கூதி உங்களுக்கு தெரியும். பின்ன
அதை செய்யும் போது சொல்லுங்க. வீட்டுடைய பலாபலன் என்னமோ அதுக்குண்டானது. வீட்டுல இங்க பாரு, சொல்லுங்க. நீ அன்னதானம் போறன்னா வச்சுக்க, அந்த அன்னதானத்தை நீ செஞ்சு கொடுப்ப. ஆனா இத வைக்கிற பாத்தியா, இத கொண்டு போய் அவங்க ஒரு நேரம் செஞ்சு சாப்பிட்டா கூட மனசார எப்படி அவங்க மனசாருதோ அதை போல மனசார உன் குடும்பம் வாழும். ஏங்க கொடுக்கறவன் நான் இப்படி இழைச்சிக்கிட்டு போறேன், வாங்கி திங்கிற கூதிங்க எல்லாம் இப்படி வீங்கிக்கிட்டு போறானுங்க. சத்தியமாலுமே ஐயா இருந்தாலும் இருக்கட்டும், இந்த நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கிறீங்க? என் பெயர் என்ன சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்பதான் தெரியுது. இடம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் யார் தெரியுமா? யாருங்க? அந்த நாள் குலத்தில் வந்த என்ன அந்த குலத்தில் வந்தன்னு தாங்க சொன்னேன். அந்த நாள் குலத்திலே பிறந்திட்ட பிராமணனாய் உதித்த என் பெயர் மிருகண்டையர். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் குருவே. பண்டிகை ஊருங்களா கேட்டீங்க? அது நாளப்பா, அது வேற ஆளா இருக்கும். தாடியோட பாத்துருப்பேன். ஆமா, உங்களை மாதிரியே தான் வந்தாரு. பண்டிகை ஊருங்களா இருந்தா பண்ணி விட்டு அப்படின்னாரு. அவரோட வார்த்தை என்னிடத்துல பேசக்கூடாது. துஷ்ட முண்டங்களே, நான் என்னைக்காச்சும் பாருங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ரத்த வாடை என்றாலே அந்தணனுக்கு ஆகாது. ஏங்க நேத்து ரத்த பொரியல் கேட்டீங்க? அது நானா இருக்க மாட்டேன்பா, என்ன மாதிரி இன்னொருத்தன் தெரியலாம். ஏங்க முக்கியமான சமாச்சாரத்துக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் அங்க வாங்கிக்கிட்டு ஒரு 1.5 குவார்டர் கேட்டீங்களே, நேத்து கடையே இல்லன்னு சொல்றேன். சந்து கடையில போய் வாங்கிட்டு வாங்க. மனவிருந்து அந்தணன் சாபமிட்டால் அப்படியே நடக்கும். ஏங்க குடுக்கறதே குடுக்குறீங்க, நல்லா பெரிய சாவலா கொடுங்க. சாவல் ரெடி பைத்தியக்காரன். சாபம் சாபம் நீங்க எத்தனை சாபம் வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிட்டு போறேன். அதனாலதான் இப்படி இருக்கிறேன். டேய் ஐயா, அப்படி நான் மிருகண்ட ஐயராஜனும் நான் எப்படி பிறந்தவன்? எப்படிங்க பிறந்தீங்க? பிரம்மா சத்ரியா வைசியா சூஸ்திரா என்று சொல்வார். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் உதித்தது எப்படி, அந்த நானாய் நான் பிறந்தது எப்படி? சிசியா ஐயா, எனது பிரம்மதேவர் வரத்தினால்
கடவுள் யாரு? யாருங்க? உன்னை கேட்டா திருப்பி என்னை கேக்குறேன். ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏங்க இப்படி ஊரா வந்து உதவாங்கிட்டு சாவுறேன்? ஏன் ஆ? இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? ஐயா போட்டுருவான், பொண்டு உரிமை கட்டிருப்பாங்க. இல்லைங்க, நான்லாம் இந்நேரம் வீட்டுல ஏசி போட்டுக்கிட்டு அப்படியே காலு மேல கால் போட்டுக்கிட்டு வீட்டுல தூங்கிக்கிட்டு இருப்பேன். இல்லன்னா சந்திரமதி கட்டி விளையாடுவாப்ல. ஆமாங்க. இது தெரிஞ்சா டேய், உலகவெல்லாம் சிருஷ்டிப்பு செய்யக்கூடியவர், பிண்டம் பிடிக்கும் கடவுள். உன்னை பிடிக்கிறது டேய், பிண்டமடா தெண்டமே. பிண்டம். சரிங்க. பிண்டம் பிடிக்கும் கடவுள் யார்? யாருங்க? அந்த சத்தியலோகத்து வாசனாகி பிரம்மதேவன். பிரம்மதேவன். பிரம்மதேவனுடைய அருளினாலே சிரேஷ்ட புத்திரனாக வைஷ்ணவன் நான் பிறந்தேன். வசிஷ்டன் தான் பிறந்தனா? நீங்க தானே சொன்னீங்க. நாங்க பிராமணர் சூத்திரவாளு. வசிஷ்டர்லடா, வைணவம். வைணவம். வைணவம் என்றால் அந்தனர். அந்தனர். சரிங்க. அப்படி நான் பிறந்த போதிலும் காலங்காலத்தில் நாங்கள் எங்கு இருக்கிறோம்? யாங்க நீங்களா இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லைங்க. மலை இந்த ஊரு சுடுகாட்டுல போய் படுத்துக்கோங்க. யாரு கேக்குறீங்களா? ஏற்கனவே ஐயா பிடிந்து தாண்டா அங்க இருந்து தாண்டா வந்திருக்காரு. இல்லைங்க, எப்படியுமாடா அந்த கொடுமையை சொல்ற? அந்த கொடுமையெல்லாம் சொல்லல. இவரெல்லாம் சத்தியமா சொல்றேன். பெத்தி எடுக்கிறதுக்குள்ளார இவங்க அம்மா ஒரு 5 தட்டு புட்டி பியாச்சம் வேண்டிருப்போம். ஏன் அம்மாவுக்கு பொருட்கள்ரா? பிரம்மதேவன் வரத்தினால் பிறந்தவன். பிரம்மதேவனுடைய வரம் வந்திருக்காது. இங்க பாருங்க. ஆனா அந்த பிரம்மதேவன் உங்களையும் பெத்து எடுத்தானே. பெக்கல்றாடே காமண்டையா. இவன் மண்டைய முடினாங்க, இவன் பொம்பளை இதை புடிச்சுக்கிட்டு இருக்கிறவன். பெக்கலடா வரத்தில் பிறந்தவன். அவர் நினைச்ச ஒரு குழந்தை உண்டாகும். நினைச்ச உடனே. ஆனா அந்த மனுஷன் எல்லாம் செருப்புலயே அடிக்கணும். இந்த பிரம்மதேவனை பொறும தேவன் இல்லடா, பெருமை தேவன். சரிங்க. வாயில போடுறா. போடுறீங்க இருங்க. வாயில இப்படி அடி. ஓ, என் வாயில அடிக்கிறீங்களா? அடிச்சுக்கிட்டேங்க. உளருவியான்னு. ஆனா சத்தியமா சொல்றேங்க, இந்த மாதிரி உருவத்தை பெத்து எடுக்கிறது, அதாவது திஷ்டிப்பு செய்யறதுக்கு, அதாவது நினைச்ச உடனே வரணும் அப்படின்னு இந்த உருவத்தை பார்த்த உடனே அந்த பிரம்மதேவன் சத்தியமே இதை நினைச்சே இருப்பாரு. ஓ, நான் இப்படி பிறந்திருப்பேனா? எதுக்காகன்னு தெரியுமா? ஆனா உங்களை பார்த்த உடனே அவரு மனசுல ஓடாததெல்லாம் ஓடிருக்கும். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, என் பிறந்தாய் மகனே, என் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று எங்கு ஓர் பழறிக்க, இங்க வந்து என் பிறந்தாய் செல்வ மகனே, நீ பிறந்த காரணத்தை முன்பே அறிந்திருந்தால் ஊசி போட்டு கலைத்திருப்பேன் செல்வ மகனே. என்ன பண்ணிருப்பேன்? வாடா இங்க. இல்லைங்க, நான் பிறந்த காரணம் தெரிஞ்சா அப்பயே அவர் பார்த்த உடனே இந்த பேர்பட்ட ஜென்மம் தான் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அப்பயே திருஷ்டி அப்படி இப்படி முறிச்சு இப்படி தூக்கிட்டு இருப்பாரு. இப்ப யாங்க கீழே என்னங்க பண்ணும் சொல்ற ஐயா சொல்றது கேளு. சொல்லுங்க ஐயா. டேய், அப்படி பிரம்மனுடைய அருளினால் நான் பிறந்திருந்தாலும் நான் இருக்கும் இருப்பிடம் யாது? எதுங்க? உஜ்ஜயினிமாக காளிப்பட்டினம். ஆதிப்பட்டினம். உச்சினி பட்டணமா சொல்றா சொல்லிட்டா வாயில வராதுங்க. உச்சினா பொச்சிமா அப்படி உஜ்ஜயினி மகா காளி பட்டணத்திலே சரிங்க நான் வாழ்ந்து வந்தாலும் எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? உங்களுக்கு என்னங்க கை வேலை தான் இருக்கும். ஆமாண்டா, அப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாண்டா, கை வேலை அப்படி. ஐயா, தினந்தோறும் அனுதினமும் காலை எழுந்தவுடனே காலை கடன்களை முடித்து விட்டு சுருக்கமா சாமி, காலை கடங்கம் தான் எனக்கு சந்தேகமா இருக்குது. காலை கடங்க அங்க பாருங்க, சோறு எந்த கையில சாப்பிடுறீங்க? இந்த கையில தான்பா. யாங்க நிஜமாலுமா? ஆமாண்டா, அவ்வளவுக்கு ஆவாதுங்களே. அப்பக்கப்ப கட்டத்துக்கு. சரிங்க. அப்படி காலை கடனை முடித்து ஸ்நானபானம் செய்து சூரிய பகவானை பூஜை செய்து அடுத்த உடனே நான் என்ன செய்வேன்? சிவபெருமானை அனுதினமும் பூஜை செய்வேன். சரிங்க. சிவபெருமானுடைய ஆலயத்தில 6 கால் 3 வேளையும் அனுதினமும் அந்தணர்கள் வேதமோத நான் தினந்தோறும் பூஜை செய்வது என் வேலை. உங்களுடைய வேலை. அப்படி இருந்த போதிலும் காலங்காலத்தில் எனக்கு திருமணம் ஆனதா இல்லையா? இல்லைங்க, ஆயிருக்க வாய்ப்பு இல்லைங்க சாமி. அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு நடக்கிறதுக்கு எங்க மனசுல கஷ்டமா தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அவர் சொல்றது என்ன உண்மைதாங்க. வாய்ப்பு இருக்காதுங்க. பச்சமாவும் தான்.
தலைவிதி ஆ, பிரம்மன் தலைவிதி சரிங்க. அது எதை வேணாலும் நடக்கட்டும் நடக்கட்டுங்க. நாடகத்தில் எனக்கு திருமணம் ஆனதா இல்ல கேட்டிருக்கணும். ஐயோ, இதை கேக்குறீங்களா? நான் கூட நெசமால ஆகி போச்சான்னு மாட்டேங்க. சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? எத்தனை பவுண்டா டீ? எத்தனை புள்ளிங்க? அவனை முடிச்ச சாமி கும்பிடுறேங்க சாமி. இன்புற்றுவாளி சொல்லுங்க சாமி. சிஷ்யா ஓய். நான் மாலையிட்ட என் பாரி என் தேவையால் மருத்தாவதி என்ன சாமி? மருத்தாவதி அப்பா மருத்தாவதுங்களா? சரி சரிங்க. என் தேவையால் மருத்தாவதியாக இருந்தாலும் ஏன் அந்த வாம புட்டத்துல இருந்து கையை விட்டுக்கிட்டீங்களாங்க? பூஜை செய்யும் பொழுது தெரியாமல் கைப்பட்டு விட்டது. சரி சரி. அப்படி என் தேவையால் மருத்துவதியை திருமணம் செய்தாலும் எனக்கு வயது என்ன ஆகிறது? என்ன சாமி வயசாகுது? எனக்கு 60 வயதாகிறது. 60 வயசா? ஆமாப்பா. இன்னும் சாவாதான் இருக்கிறீங்க. எப்படா சாவுன்னு நினைக்கிறியா? என்ன சாமி நல்லா இருங்க. அப்படி எனக்கு 60 வயது ஆனாலும் திருமணம் செய்த உடனே ஒவ்வொரு இடத்திலும் இருக்கு ஒரு குறை. உங்களுக்கு குறை இருக்கு சாமி. எனக்கு ஆளை பார்க்கும் போதே தெரியுது. எப்படி? என்ன குறை சாமி? என்ன சாமி குறை? சிஷ்யா, போய் என் வாழ்நாளில் ஏற்பட்டது என்னதான் கடவுளை எண்ணி அனுதினமும் பூஜை செய்தாலும் என் வாழ்நாளில் எனக்கு நீங்காத ஒரு கலங்கம் இருக்கிறதா. சிஷ்யா, அதை நினைத்தாலே என் நெஞ்சகத்தில் கண்ணாடி போல இருக்கும். என் நெஞ்சகத்தில் கல்லறிந்தால் எப்படி துகள் துகளாகுமோ அவ்வாறு இருக்குது. யா சாமி, என்ன சாமி ஆச்சு? அழுவுடு. யா சாமி அழுவுறீங்க? சிஷ்யா, ஓ, ஜடடபாலா தரித்தனாலா. சிஷ்யா, எனக்கு மைந்தனொன்று இல்லையேடா.
பிரம்மதேவருக்கு நான் உதித்து கடவுளுக்கு நான் என்ன துரோகம் செய்தேனோ, ஏன் சாமி நான் என்ன தீங்கு செய்தேனோ, ஐயோ ஏன் சாமி அழுவுறீங்க தினந்தோறும் சிவனார எண்ணி நான் பூஜை செய்தாலும் வருவோருக்கு போவோருக்கு பால் என்று கேட்டால் அந்த இடத்தில் அன்னமே இடும் இந்த எனக்கு அம்மா கிட்ட கூட முந்தா நாள் பால் குடிச்சது குடுத்துச்சு கேட்டு குடிச்சேன்னு சொல்லப்பா. கேட்டுதான் டம்ளர்ல தான் சாமி இப்படி இத்தனை எல்லாம் செய்தும் என் நீங்காத குறை என்பது என்ன சாமி நான் மாலையற்ற நாள் முதலா எனக்கு மைந்தன் ஒருவன் இல்லையடா. முறையற்ற நாள் முதலா எனக்கு ஒரு குழந்தை இல்லாத பாவி பெரும்பாவி நான் ஆகிவிட்டேன். உடம்பு டெஸ்ட் எடுத்தீங்களா சாமி இல்லைங்க இதெல்லாம் இப்ப வந்து குறைபாடு நிறைய ஆகி போகுது. என்ன சொல்ற? உடம்பு உங்க உடம்புல தான் ஏதாவது குறைபாடு இருக்குமா என்னமா பிள்ளைங்க இல்லாததுனால? நான் குழந்தை இல்லைன்னு நான் அழுகுறேன், இவன் என் உடம்புல குறைபாடுங்கிறானே, நான் என்ன சொல்றேன்? இல்ல சாமி புள்ள இல்ல அம்மாலையாவது டெஸ்ட் எடுத்திருக்கணும். அப்பா நான் அனுதினமும் சிவனை பூஜை செய்வேன். பூஜையா பண்ணிக்கிட்டு இருந்தா புள்ள எங்க இதுல வரும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம இப்ப வீட்டுல செய்ய வேண்டிய பரிகாரம் செய்யணும். அப்பா எந்த ஒரு தோஷம் செய்தாலும் முப்பாற்றால் செய்த தீவினை எல்லாம் பெற்ற பிள்ளைகளுக்கு பழிக்கும் என்று சொல்வார். ஆனா எந்த ஒரு பாவம் அறியாத நான் என்ன தீங்கு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, ஆனா தினந்தோறும் பூஜை செய்தாலும் எனக்கு ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத பாவி பெரும்பாவே நான் ஆகிவிட்டேன். சரி, எனக்கு 60 வயசாகி போச்சு. இன்னுமே புலத்த போகுது. இன்னுமே இல்ல சாமி, அளவு தான் அதோட முடிஞ்சது. அனுதினமும் என் தேவியால் எனக்கு குழந்தையாகவும் அவள் எனக்கு குழந்தையாகவும் நான் அவளுக்கு குழந்தையாகவும் வாழ்ந்து வருகிறோம். சரி சாமி வாழ்ந்து வந்தார். இன்றைய தினத்திலே ஸ்தானபானத்தை முடித்து உடையாக சிவனுக்கு உதவி செய்ய வேண்டும். சரி, ஓடோடி சென்று மன்னன் அழைத்தார் என்று என் தேவியாகி மறுத்தாவதே அழைத்து வா. கூட்டிக்கிட்டு வர அந்த பாட்டியை சாமி சீக்கிரம் முடிப்பா. போட